பத்தி பேசிட்டு இருக்க. நீ எப்படி எடுத்தனால கேக்குறேன். சொல்லு. ஏங்க மாடு மருந்து கிடைச்சிச்சுங்க. அந்த கூட்டுக்குள்ள இருந்து எனக்கு கிடைச்ச மருந்தெல்லாம் நான் எடுத்துட்டே வந்தேன். எனக்கு முன்னாடி நீ மருந்து எடுத்தா அப்ப நீ தான முன்னாடி கொண்டு கொடுத்துக்கணும். அதுக்குள்ள போஸ் அப்படி மருந்து கொண்டு கொடுத்தான். அவனுக்கு எப்படி கிடைச்சது? அது எனக்கு தெரியாதுங்க. சரி, அப்படி காட்டுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணம்? அப்ப நான் நடந்து வரும்போது யாரோ பின்னாடில இருந்து என் தலையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த இடத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க தான் என்ன ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கீங்க. தலையில யாரோ அடிச்சாங்களா? யாரு? அப்ப போஸ் தான் பண்ணானா? அது யாருங்கறதே பார்க்காம நான் எப்படிங்க அது அவர்தானே சொல்ல முடியும்? அது வீணா அவர் மேல பழி போடுற மாதிரி ஆடாதா? என்னை அடிச்சிட்டு யார் என்கிட்ட இருந்து மருந்து எடுத்து போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட இருந்து மருந்து எடுத்து போனது உண்மை. அப்ப போஸ் கிட்ட நம்ம மருந்து எடுத்தத பத்தி கேட்டப்ப அவன் சொன்னது எல்லாமே போய். அவன் தான் தமிழ் அடிச்சு மயக்கமாக்கிட்டு இவன் கிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு போயிருக்கணும். நான் இப்போ ஹோட்டலுக்கு போலாமா? சரி, நீரு நான் முகத்தை கழுவிட்டு வந்துறேன். நானே உனக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுறேன். இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். என்னால தான் உனக்கு இப்ப லேட் ஆச்சு. நேரம் ஆயிடுச்சு, நீ வேக வேகமா நடந்து போவ. அதுக்கு நானே கொண்டு வந்து இறக்கி விட்டுறேன். இரு போலாம். இரு. அம்மா யாருங்க? நகை கடையில இருந்து துணி கடையில இருந்து ஆளுங்க வந்துக்குமா? ஐயா கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் நகை புடவை எல்லாம் எடுத்து வர சொன்னாருமா. அப்படியா? நீங்க தான் அவங்களா? வாங்க வாங்க. சித்ரா ஜமக்கலத்துல வெச்சு வை. வாங்க. அங்க பாரு, ரெண்டு பேரும் வராங்க. எதிர்க்கட்சி வந்திருக்கு. எதிர்க்கட்சி தானே, இதுலயே வந்து நின்னு வேடிக்கை பார்க்கட்டும். சரியா? சரி. அண்ணா, அந்த இருக்கறதுலயே காஸ்ட்லியான புடவை கொண்டு வர சொன்னோம்ல? ஆமாமா. ஆமாண்டி, நம்ம வீட்டு கல்யாணம். அதுக்கு நாம தான் காஸ்ட்லியான புடவை எடுக்கணும். நான் விட்டுவேனா? ஏங்க? நல்லாதே இருக்கு. மாமியாருக்கு எதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு புடவை? அத்தை, புடிச்ச புடவையை கட்டுறதுல தான் பொம்பளைக்கு சந்தோஷமே. அதுல குத்தம் சொல்றீங்க? சரி எடுத்துக்க. அடியே, நீங்க ஏன்டி அங்க நிக்கிறீங்க? வந்து புடவை எடுத்துக்க மாட்டீங்களா? சம்பந்தப்பட்டவங்க கூப்பிடணும்ல. அவங்க தான் பிறந்த வீட்ல இருந்து நாங்க புடவை எடுத்து கொடுக்குறோம், வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும். அவங்க கண்டுக்காம நாங்க வந்ததே தெரியாத மாதிரி புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாச்சி, நிஜமாவே நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்ல. அதுவும் இல்லாம இது நம்ம வீட்டு கல்யாணம். நீங்களா வந்து உரிமையோட எடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு யாரோ மாதிரி ஓரமா நின்னுட்டு என்ன குத்தம் சொன்னா நான் என்ன பண்றது? ரொம்ப வீம்பு பிடிக்க வேண்டாம். அப்புறம் கிடைக்கிறதும் கிடைக்காம போயிட போகுது. 1 லட்சம் ரூபாய் புடவையா பார்த்து ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கலாம். ஏய் வாங்கடி, வந்து புடவை எடுங்க. சும்மா எல்லாத்துக்கும் வீம்பு பிடிச்சு. வாங்க, வரும். அண்ணே, அந்த 2 லட்சம் ரூபாய் புடவை இருக்குல்ல, அதுல ரோஸ் கலர் இருக்கா? தரமா. ஏய், நான் எப்படியாவது என் உயிர் கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்தி தீர்வேன். நீ பாரு. யாரையும் காணோம். அம்மா துண்டு எடுத்து கொடுமா. இருக்கியா இல்லையா? எவ்வளவு நேரம் உங்ககிட்ட தான கேட்டுட்டு இருக்கேன். துண்டு எடுத்து கொடுமா. சீக்கிரம் கொடுமா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? துண்டு கொடுமா. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? துண்டு கொடுமா. ஓ சீக்கிரம் கொடுமா. சீக்கிரம் கொடு. துண்டு கொடுமா. துண்டு கொடுமா. ஓ சீக்கிரம் கொடுமா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் கொடுமா. இப்ப கொடுக்கறியா இல்லையா? சீக்கிரம் கொடு. இந்த துண்டு எடுத்து கொடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க? இனிமே நீ குளிக்க போகும்போது துண்டு மறந்துட்டு துண்டு கத்துவல. அப்ப நான் உன்னை கத்த விட்டு பழி வாங்குறேன் பாரு. வர இரு. ஒரு துண்டு சீக்கிரம் தரியா நீ? இரு. எங்க இருக்க? ஒருவேளை திட்டினதுக்காக துண்டு எடுத்து கொடுத்துட்டு கீழே போயிடுச்சோ? இருக்கலாம். வர அம்மாவுக்கு ரொம்ப தான் ரோஷம் வருது. செவந்தியே மதுவந்தியே. யாராவது நம்மள பாக்குறாங்களோ? யாரோ நம்மள பாக்குற மாதிரியே இருக்கே. மாமா கதவு பக்கத்துல நின்னு சும்மா தான் பார்த்தேன். அப்போ எனக்கு துண்டு எடுத்து கொடுத்தது நீங்களா? ஆமா தாமரை, நான் எடுத்து கொடுத்தேன். என்ன மாமா நீங்க ஒரு பொண்ணு ரூம்ல வந்து ஏய் அவன் பேச கொஞ்சம் கம்மியா பேசாம. ஆக்சுவலா உண்மையை சொல்லட்டுமா? என் மனசுல உண்மையை சொல்றேன் தாமரை. நீ எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா? எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன் கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணு பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்புறம் உனக்குதான் அந்த மூக்குல இருக்கிற மச்சம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு உன்கிட்ட ஒரு பயங்கரமான வசீகரம் இருக்கு தாமரை. சும்மா இந்த பொண்ணால விடாதீங்க மாமா. என்னோட ரசிகனா இருந்து இப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என்னதாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எம்எல்ஏ பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஐயோ தாமரை, அந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி என் அம்மாவும் அக்காவும் என்ன எவ்வளவு வற்புறுத்தாங்க தெரியுமா? அதனால தான் ஒத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் தாண்டி உன்னைய தான் ரொம்ப பிடிக்கும் தாமரை. என் அத்தை பொண்ணு உன்னை பிடிக்காம வேற யாரை பிடிக்க சொல்லு? நான் எப்பயுமே உன் மேல ஒரு பாசம் வச்சிருப்பேன் தாமரை. ஆனா எங்க நீ என்ன அப்பா எடுத்து போய் வந்தா எதுவுமே சொல்றது இல்ல தாமரை. இப்ப கூட எனக்கு உன்னை பாக்குறப்போ அப்படியே கையை பிடிச்சு மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. இல்ல தாமரை, இத்தனை வருஷம் பொறுமையா இருந்தேன். என் கண் முன்னாலே நடத்தி வச்சு இது மேல பொறுமையா சொல்ல தாமரை. ப்ளீஸ், ரொம்ப வருஷம் காத்து இருந்திருக்கேன். எனக்காக தாமரை ப்ளீஸ் கிட்ட வா தாமரை. மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. மாமா